வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதுக்கான கட்டணம் வந்து உயர்த்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறதுக்கான பார்ட் 1 வீடியோ தான் இது. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வந்து ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டணங்கள் வசூலிச்சிட்டு வராங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கட்டணத்தை வந்து உயர்த்தணும். மேலும் என்னென்ன சலுகைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கட்டணங்கள் வந்து பார்த்திங்கன்னா வங்கிகள் வந்து விரைவில் மாற்றி அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் பராமரிக்கிற செலவு வந்து அதிகரிக்கிறதுனால இந்த கட்டணங்கள் உயர்த்தப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தற்போது வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மாதத்துக்கு 5 முறை வந்து இலவசமாக ஏடிஎம்மில் பணம் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வங்கி கணக்கு மற்றும் நகரத்தை பொறுத்த மாதிரி மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இலவச வரம்பை, அதாவது பார்த்திங்கன்னா 5 முறை வந்து நம்ம அந்த இலவச வரம்பை கடந்தால் ஒவ்வொரு கூடுதல் ஏடிஎம் பரிவர்த்தனைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த கட்டணங்கள் வந்து விரைவில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பணம் பிடிச்சிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து உயர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் பராமரிப்பு, பாதுகாப்பு, மென்பொருள் மேம்பாடு போன்ற செலவுகள் அதிகரித்ததுனால வங்கிகள் இந்த கட்டண உயர்வை வந்து வாடிக்கையாளர்களுக்கு அறிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்கள் வந்து வேறு வங்கியின் ஏடிஎம்ஐ பயன்படுத்தும் போது அவர்களுக்கு வந்து இன்டர்சேஞ்ச் கட்டணமும் செலுத்துகிற மாதிரி கொண்டு வராங்க. அது என்னங்கிறத வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.